எனக்கு கொண்டு வந்த சந்தனம் சந்தனத்தை பூசி கொள்ளுங்க சபையோர்களே பெரியோர்களே சிறியோர்களே கலைவாங்களே சந்தோஷமா குந்தி கேளுங்க பவாடை கட்டி இருக்கும் பாப்பா மாற வந்தனம் தலப்பா கட்டி இருக்கும் தாத்தா மாற வந்தனம் கோவணம் கட்டி இருக்கும் குழந்தைகளே வந்தனம் 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 வந்த ஜனம் அண்ணாமலை என்னவாச்சு? அண்ணாமலை தான் கூப்பிட்டான், என்னன்னு பாரு. தூங்கி விழித்ததிலிருந்து படுக்கைக்கு போகும் வரையிலும் ஏன் உறக்கத்திலும் கூட கைபேசி இல்லாமல் நம்மால் வாழ முடியவில்லை. யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் இந்த கைபேசிக்கு மட்டுமே தெரியும். ஒவ்வொரு நொடியும் நம் கைபேசி அழைப்புக்காக நாம் காத்து கொண்டிருப்பது போல இந்த அம்மாவும் ஒரு அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறாள். அண்ணாமலை, உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு நான் செத்து மடிறேன்டா சாமி. எந்த ஊர்லடா இருக்கிற தங்கம்? என்ன வந்துச்சுன்னா அப்படியே போய் குளிச்சிட்டு வாங்க. அதுல இன்னொரு தடவை ராஜபாட்டம் போல வந்து லவ்வ சொன்னி உன குதிரை மேல ஏறி வந்து கூட்டி போறேன்டி நான் மதுர வீர எம்ஜிஆரா மாற போறேன்டி மறி கொழுந்த பணம் கிடங்க மொச்ச கொட்டைய கொண்டு எறும்பே பாப்பா நான் ரொம்ப மாறிட்டேன். என்ன செஞ்சு போற என்னடி செஞ்சு போற அங்க இங்க தீண்டி அறுத்து போட்ட வேற கொண்டாடி கொட்டி தீக்கற. இத்தனை வருஷமா இந்த விங்ல வெட்டி எடுத்ததுக்கான எல்லா கணக்கையும் என்கிட்ட கொடுங்க. வாரியங்கிறது தங்க முட்டை இல்ல, வைர முட்டை இடுற வாத்துட்டா.